அன்பு வணக்கங்கள். ஹேபிட் மேனேஜ்மெண்ட் பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாமா? போன தடவை ஆன்ட்டி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? அதாவது இறையருள் இருந்தாதான் பணம் சேரும். அப்படி இருக்கிறப்ப முயற்சின்றது தேவையா அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் இல்லையா? இறையருள் இருந்தாலே போதுமே, எதுக்கு முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்க்கணும்? இறை அருள் இருந்த கடவுளோட அருள் இருந்தாலே நமக்கு பணம் சேர்ந்துருமே அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்க சூப்பர் டூப்பரா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு பார்ப்போமா? சரி. இப்போ அதுக்கு ஒரு பிக்சர் வச்சு ஆன்ட்டி எக்ஸ்பிளைன் பண்றேனே. இப்ப கடவுளோட அருள் இருந்தா போதும் பணம் வந்துரும் அப்படின்ட்டு ஒருத்தங்க கேக்குறாங்க இல்லையா? ஒரு செல்லக்குட்டியோட டவுட்டை தான் நான் கேட்டேன். சரி, இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜாலியா படுத்துக்கிட்டு புக்கெல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதோ மொபைல்ல இல்லைன்னா டேப்ல ஏதோ பார்த்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். சரியா? இவன் என்ன பண்ணல, படிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா இவன் என்ன நம்பிட்டு இருக்கான்? அது நல்லா சாமி கும்பிட்டேன்ப்பா, அதனால எனக்கு எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிரும்பா. நான் எக்ஸாம் நல்லா எழுதி சூப்பர் மார்க் வாங்கிடுவேன், எனக்கு படிக்கலாம் தேவையில்லப்பா. நான் வெறும் ஜாலியா இருந்து விளையாடிட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தாலே போதும். நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்கேன், அதனால காட் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நல்லா பிளெஸ் பண்ணுவாங்க. நான் படிக்கவே தேவையில்ல, எனக்கு ஈஸியா எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் வந்துடும் நான் படிக்காமலேயே, ஏன்னா காட் எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் அதனால என்ன ஆயிடும், எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிடும், நான் நல்ல வேலைக்கு போயிடுவேன், அப்ப எனக்கு நிறைய பணம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜாலியா படுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். சரியா? சரி, இப்ப இன்னொரு படம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பையன் என்ன பண்றான்? உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி டைம் டேபிள் எல்லாம் போட்டு ஸ்மார்ட்டா அழகா உட்கார்ந்து என்ன பண்றாங்க? படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? முயற்சி செஞ்சு எக்ஸாம்க்கு நான் படிக்கணும்பா, படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? முயற்சி செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் எக்ஸாம்க்கு படிக்காம தூக்கி போட்டு டேப்ல விளையாண்டுட்டு இருக்கான். சரியா? இப்ப இவங்களும் காட ப்ரே பண்றாங்க, இவங்களும் காட தான் ப்ரே பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்க காட ப்ரே பண்ணிட்டு என்ன பண்ணல? முயற்சி பண்ணல. சரியா? அப்ப காட் யார்கிட்ட போவாங்க? சும்மா ப்ரேயர் பண்ணிட்டு சோம்பேறியா உட்காந்துக்கிட்டு கேம்ஸ் விளையாடிக்கிட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தா அவங்க கிட்ட போவாங்களா? இல்ல நல்லா படிச்சு யார் காடையும் ப்ரேயர் பண்றாங்களோ அவங்க கிட்ட போவாங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க, யார்கிட்ட போவாங்க? இப்ப இந்த மாதிரி யார் சோம்பேறியா இருக்காங்களோ அவங்க கிட்டயும் காடு போவாங்க. அது எந்த காடு போவாங்கன்னா, காடஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன். அதாவது இந்த காடஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன் யார்கிட்ட போவாங்கன்னாக்கா, யாரெல்லாம் சோம்பேறியா இருக்காங்களோ, முயற்சி செய்யாம இருக்காங்களோ அவங்க கிட்ட யார் போவாங்க? ஒழுங்கா படிக்காம கொள்ளாம எப்ப பார் விளையாண்டுகிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட யார் போவாங்க? காடஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன். காடஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன்னா என்னது? இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ, உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம், அறிவு, பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட இருக்கிறத புடுங்கிக்கிட்டு போறதுக்கு வருவாங்க. அப்ப எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா இந்த பையன் இப்ப வச்சிருக்கிற டேபு கூட இருக்காது, எதுவுமே இருக்காது, இந்த கட்டில் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவன் ரொம்ப பாவர்ட்டிக்கு போயிடுவான். சரிங்களா? எக்ஸாம்லயும் 0 மார்க், ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, இவன் எங்க ஸ்கூலுக்கு லாய்க்கு இல்லைன்னு. படிக்கவும் முடியாது, எந்த வேலையும் கிடைக்காது, எந்த இருக்கிற பணம் எல்லாம் போயிடும். அப்ப எந்த காட் இதெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்க? இந்த காடஸ் ஆஃப் மிஸ்பார்ச்சூன். சரிங்களா? இவங்க யார்? இவங்க நமக்கு வறுமையை கொடுக்கக்கூடிய கடவுள். அதாவது நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிற அறிவு கூட புடுங்கிட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆக்கிட்டு போயிடுவாங்க. இவங்கதான் வருவாங்க.
யார்கிட்ட? முயற்சி இல்லாம இருக்கிறவங்க கிட்ட, சோம்பேறியா இருக்கிறவங்க கிட்ட. அதுவே யார்கிட்ட முயற்சி இருக்கோ அவங்க கிட்ட எந்த காட் வருவாங்க? காடஸ் ஆஃப் வெல்த். காடஸ் ஆஃப் வெல்த் தான் வருவாங்க. காடஸ் ஆஃப் வெல்த்னா என்னது? இவங்க நமக்கு நிறைய கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுப்பாங்க, உங்களுக்கு நிறைய மணி கொடுப்பாங்க, எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்க யார்கிட்ட வருவாங்கன்னா, யாரெல்லாம் நல்லா முயற்சி செய்யறாங்களோ, சோம்பேறியா இல்லாம எந்த நேரமும் மொபைல் பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஒழுங்கா அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்டு வேலையெல்லாம் செய்யாம யார் இருக்காங்களோ, அதாவது அவங்க கிட்ட வர மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து ஒழுங்கா அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா எல்லா வேலையும் செஞ்சு ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்டதான் இவங்க வருவாங்க. யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்க கிட்டதான் இவங்க வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அவங்க எதுல இருக்காங்க? தாமரை. சரிங்களா? அந்த தாமரையில இருக்கிற அந்த காடஸ் ஆஃப் வெல்த் என்ன பண்ணுவாங்க? இது கிட்ட வருவாங்க. எப்ப வருவாங்க? இங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான். ஓகே செல்லகுட்டீஸ், ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து எந்த வேலை கொடுத்தாலும் அலட்சியப்படுத்தாம முழுசா முடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அப்படி செஞ்சாதான் அந்த காடஸ் ஆஃப் வெல்த் நம்ம கிட்ட வருவாங்க. முயற்சி செஞ்சு கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு எந்த காட் வேணும்? காடஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன் வேணுமா, இல்ல காடஸ் ஆஃப் வெல்த் வேணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்களேன். உங்களுக்கு காடஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன் வேணும்னா நீங்க படிக்காம கொள்ளாம சோம்பேறியாவே இருங்க. சரிங்களா? நீங்க ஆனா காடஸ் ஆஃப் வெல்த் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும், எடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்கணும், நல்லா படிக்கணும். சரிங்களா? எந்த நேரமும் போன் பார்க்க கூடாது. சரிங்களா? அப்பதான் இவங்க வந்து நீங்க நினைச்சதெல்லாம் வாங்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும்னா இவங்கதான் உங்ககிட்ட இருக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க வந்து காடஸ் ஆஃப் வெல்த் உங்ககிட்ட இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? சோம்பேறித்தனமா இல்லாம எந்த ஒர்க்கையும் போஸ்ட்பான் பண்ணாம முயற்சி செய்யணும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி தராங்க? மடி உள்ளால் மாமுகடி என்ப. மடியிலான் தாழ் உள்ளால் தாமரை இனால். சரிங்களா? மடி உளால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோம்பேறியா இருக்கிறவங்க அவங்க கிட்ட யார் இருப்பாங்க? மாமுகடி, அதாவது அந்த காடஸ் ஆஃப் மிஸ்பார்ச்சூன். பார்க்கவே பயங்கரமா இருப்பாங்க. நீங்க அந்த படத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு யார பிடிக்குது? காடஸ் ஆஃப் மிஸ்பார்ச்சூனை பிடிக்குதா, காடஸ் ஆஃப் வெல்த் பிடிக்குதா? கண்டிப்பா உங்களுக்கு காடஸ் ஆஃப் வெல்த் தான் பிடிக்கும் இல்லையா? இப்ப இந்த காடஸ் ஆஃப் மிஸ்பார்ச்சூன் பார்க்கவே பயங்கரமா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதனால சோம்பேறியா இருக்கக்கூடாது. மடியிலான். மடியிலான்னா என்னது? யார் சோம்பேறி இல்லாம இருக்காங்களோ, தாழ் உள்ளால். தாழ்னா என்னது? முயற்சி. யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, முயற்சி உள்ளவங்க கிட்ட யார் வருவாங்க? அந்த தாமரை பூல உள்ள காடஸ் ஆஃப் வெல்த். சரிங்களா? அவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க. சரிங்களா? இப்ப மடி உள்ளால் மாமுகடி என்ப. மடியிலான் தாழ் உள்ளால் தாமரை இனால். சரிங்களா? அதனால சில குட்டீஸ் எப்பவுமே நீங்க முயற்சி உள்ளவங்களா இருக்கணும்ட்டு ஆன்ட்டி வந்து உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, சில செல்ல குட்டீஸ் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. திருவள்ளுவர் தாத்தா நீங்க சொல்றீங்க முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனா நான் முயற்சி செஞ்சா கூட எனக்கு வந்து அந்த காடோட அந்த அருள், இறை அருள் இல்லைன்றதுனால எனக்கு பணமே சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா செல்லக்குட்டீஸ்? முயற்சி செய்யறேன், அது பண்றேன், இது பண்றேன், ஆனா இருந்தாலும் வந்து எனக்கு பெருசா பணம் எல்லாம் சேர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு காடோட இது இல்ல, அருள் இல்லைன்றாங்க இல்லையா? இந்த செல்லக்குட்டிய வந்து நீங்க எப்படி புரிய வைப்பீங்க இந்த செல்லக்குட்டிக்கு? இப்பதானே நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க யார்கிட்ட இறைவன் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. முயற்சி செய்யறவங்க கிட்டதானே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த செல்லக்குட்டி என்ன சொல்றாங்க? ஏன் எனக்கு வந்து பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னு திருப்பி கேள்வி கேக்குறாங்க. இப்ப நீங்க இந்த செல்லக்கோட்டையை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உங்களோட பதில் என்ன? சூப்பரா சொல்லி அனுப்புங்களேன். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான கேள்வி. தேங்க்யூ so மச்.